எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிখিল நாராயணன். நீங்கள் என்னை பார்க்கிறது ஃபிசிக்ஸ் வாத்தி ஆப்பில். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தம்பனேலில் சொன்ன மாதிரியே நீட் 2024 நடந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுல இருந்த ஸ்கேமை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி NTA எப்படி தான் அவங்கள ஸ்கேம் பண்ணிட்டேன், இந்த ஸ்கேம் ஓவர் பண்ணுறதுக்கு இல்லைனா இது சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன தான் பண்ணணும், இந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி கூடி ஃபிசிக்ஸ் வாத்தியோட இன்னொரு வீடியோவுக்கு எல்லாருக்கும் சுஸ்வாகத்தா. ஸோ விதவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இப்போ நான் அவங்க முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ இங்கே பார்க்குற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து NTA இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் இருக்கிறதுல 6th June 2024 டேட்டில் ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் ரிலீஸ் தான் இது. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸை வச்சு தான் நான் கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நிறைய சந்தேகங்கள் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க, நானும் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி பேஸ்டாக அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பதிலோட பிரச்சனை என்னன்னா, நம்ம கேட்டது 4 கேள்வினா அந்த பதில் படிச்சிங்கன்னா நமக்கு ஒரு 40,000 கேள்வி வரும். அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில் பதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த என்னதான் அந்த பதில்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைனாக நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் 2024 கண்டக்டட் பை நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி 5th May தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். 2 மணிலேருந்து 5:20 வரைக்கும் தான் நான் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. 4750 சென்டரில் 571 சிட்டியில் 14 சிட்டி, இந்தியாவுக்கு வெளிநாட்டில் கூட 14 சிட்டிஸில் 24 லட்சம் பேர் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேண்டிடேட்ஸ் இன் லைட் ஆஃப் ரீசன்ட் குவரிஸ் ரைஸ்டு பை கேண்டிடேட்ஸ் கேட்ட நிறைய கேள்விகள்லேருந்து இட் ஹாஸ் பீன் ஃபெல்ட் நெசசரி டு இஷ்யூ த ஃபாலோயிங் கிளாரிஃபிகேஷன்ஸ். பசங்க நிறைய கேள்விகள், பசங்களும் எல்லாரும் கேட்ட கேள்விகள்னால நாங்கள் ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் பதில்கள் கொடுத்து தான் ஆகணும், அதனால நாங்கள் கொஞ்சம் பதிலுக்கு கொடுக்குறேன், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப்னு சொல்கிறது இஸ் பேஸ்ட் ஆன் த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் கேண்டிடேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளோட கட் ஆஃப்ங்கிறது நம்ம டிசைட் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃப் ரிஃப்ளெக்ட்ஸ் த காம்படிட்டிவ் நேச்சர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். இந்த கட் ஆஃப்னு சொல்கிறது எக்ஸாம் எவ்வளோ காம்படிட்டிவ் ஆகுதோ அதை பொறுத்து கட் ஆஃபோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் இல்லைன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ்னாலே அது வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 720 ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆவரேஜாக எவ்வளோ மார்க் பசங்க வாங்கியிருக்காங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு, இல்லைனா குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸோட ஆவரேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா 2020 அந்த மார்க் வந்து 297.18 தான் இருந்துச்சு. ஓகேவா? அந்த வருஷம் வந்து கட் ஆஃப் 147. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கம்மி ஆயிடுச்சு, ஏன்னா ஆவரேஜ் மார்க்கும் கம்மி ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் இன்னும் ஆவரேஜ் மார்க் கம்மி ஆயிடுச்சு, அதனால மறுபடியும் கட் ஆஃப் கம்மி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 297 இருந்துச்சு, அது வந்து 286 கம்மி ஆயிட்டாங்க 2021. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 259 இன்னும் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால கட் ஆஃபும் கம்மி ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் 2023 ஆனால் அந்த ஆவரேஜ் மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 259லேருந்து 279 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 280 வரைக்கும் போயிடுச்சு. அதனால வந்து நம்மளோட மினிமம் ஸ்கோர், அந்த மினிமம் ஸ்கோர் பாஸ் மார்க்னு சொல்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் இந்த ஆவரேஜ் மார்க் ஹஸ் பிகம் 323. அந்த ஆவரேஜ் மார்க்கோட வேல்யூ வந்து எவ்வளோக்கு அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 280லேருந்து மறுபடியும் 323 இன்க்ரீஸ். ஸோ இட் மீன்ஸ் 43 பாயிண்ட்ஸோட இன்க்ரீஸ் வந்ததுனால கட் ஆஃப் கூட இட் ஹாஸ் இன்க்ரீஸ் அப் டு 164. இதுதான் அவர் சொன்ன கட் ஆஃப்னு சொல்கிறது என்னது, திஸ் இஸ் ஃபார் மினிமம் ஸ்கோர் டு குவாலிஃபிகேஷன், பாஸ் மார்க் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பாஸ் மார்க்கை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹேவ் செட். இதில் இருந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் வந்து ஜென்ரலாக பசங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காம்படிட்டிவ் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க, நிறைய பசங்களை எக்ஸாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் கட் ஆஃப் ஏறிடுச்சு. இல்லாமல் எங்களோட சைட்லேருந்து நாங்கள் பெருசாக இன்னும் செப்பரேட்டாக பண்ணல. சாதாரணமாக எப்படி எக்ஸாம் நடத்துவாங்களோ, எப்படி கொஸ்டின் பேப்பர் கொடுக்குவாங்களோ அதே லெவலில் தான் கொஸ்டின் பேப்பர் போட்டேன். பசங்க நல்லா படித்ததுனால தான் அவரோட மார்க் ஏறிடுச்சு. இதுதான் இவர் இதில் சொல்ல வராரு. ஓகேவா? இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் செகண்ட் பாயிண்ட் இதெல்லாம் ஒத்துக்கிறேன். நமக்கு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நம்மளால் ஒத்துக்க முடியும், அவ்வளோ பிரச்சனை இல்லை. இந்த பாயிண்டில் சொல்ல எல்லா விஷயங்களும் நமக்கு ஓகே, ஒன்றும் பரவாயில்ல, சரி ஒத்துக்கிறேன். ஆனால் 2வது பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் இங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிற வர்றாருன்னா, few writ petitions were filed by candidates. ஓகேவா? நல்லா படிங்க. few writ petitions were filed by candidates of NEET UG 2024 before the Honorable High Court of Punjab, Haryana, Delhi and Chhattisgarh.
அப்படின்னா ரிட் பெட்டிஷன்னா என்னென்னா ஒரு சில பேர் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. எங்கே? டெல்லி. யார் தான் கேஸ் போட்டாங்க? பை கேண்டிடேட்ஸ் ஆஃப் நீட் யூஜி 2024. நீட் யூஜி 2024 அட்டன் பண்ண ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து ரிட் பெட்டிஷன் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரெண்டு ஸ்டேட்டுக்குமே சேர்ந்து ஒரே ஹைகோர்ட் தான். அந்த ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. ஒரு சில பேர் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் போட்டாங்க. ஒரு சில பேர் வந்து சத்தீஸ்கரில் போட்டாங்க. அந்த என்னதான் அவர் கேஸ் என்ன சொல்லி தான் அவர் கேஸ் போட்டோம்னா, they raised the concerns of loss of exam time during conduct of NEET UG 2024. இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இவருக்கு நிறைய டைம் மிஸ் ஆயிடுச்சு. அது என்ன, எதனால், அதை பற்றி எல்லாம் சொல்லலை. ஆனால் மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைசிங் கன்சர்ன்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் டைம். லாஸ் ஆஃப் டைம் தான் அவர் சொல்கிறாரு. கிளியராக இருக்கா? ஓகேவா? சரி, ஓகே, அதுவும் நம்ம ஒத்துக்கிறேன். அது வந்து 5ஆம் தேதி நடந்த May 5th நடந்த எக்ஸாமில் தான். அதுவும் எல்லா இடத்துல இல்லை, ஒரு சில எக்ஸாம் சென்டர்ஸில் மட்டும் தான் இதை பற்றி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா we should get something, that problem should be addressed னு சொல்லி they actually filed a writ petition. ஓகேவா? சரி, இந்த writ petition ஃபைல் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுவார்? சரி, இவர் என்ன பண்ணுறாருன்னா, the concern raised by the candidates through writ petitions and representations were submitted to NTA. இது வந்து NTAக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. யார்? கோர்ட்டு மூலமாக அவருக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. இது ரிட்ரஸல் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள், ரிட்ரஸல்னா என்னென்னா இந்த பிரச்சனைகள் நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ கோர்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி கேஸ் வந்தீங்கன்னா யார் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாரு? NTA. அப்படின்னா NTA கூப்பிடுவாங்க, டேய் நீங்கள் வாடா, இந்த பிரச்சனை என்னன்னா நீ சால்வ் பண்ணு அப்படின்னு ஹைகோர்ட் சொன்னதுபடி NTA இந்த பிரச்சனைகளை எடுத்து என்னத்தான் இந்த பிரச்சனைன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, therefore a grievance redressal committee. ஸோ இந்த grievance redressal committee என்கிற ஒரு கமிட்டி அவர் உருவாக்குனார். ஸோ இந்த கமிட்டியில் கன்சிஸ்டிங் ஆஃப் எமினன்ட் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்னு நம்மக்கிட்ட சொல்லலை. யார் தான் இந்த எமினண்டான எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு தெரியல. சரி, பரவாயில்ல, நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் ஆனவர் தான் வரும்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் அகாடமியா, எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் அகாடமிக்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸான ஆளுங்க கொண்டு வந்து என்ன தான் இந்த கிரீவியன்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ்னு இருக்கிறது நல்லா படித்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சப்மிட் பண்ண சொன்னார். ஸோ பேசிக்கலி ஒரு கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் இருக்கிறது எக்ஸ்பர்ட் அகாடமிஷியன்ஸு அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இந்த பிரச்சனைகள் படித்து இதுக்குன்னு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கலாம் என்கிறது NTA இந்த கமிட்டி கிட்ட சொன்னாங்க. ஓகேவா? NTA இந்த கமிட்டிக்கு சொல்கிறதுக்கான காரணம் வந்து என்ன? அந்த கோர்ட்டில் பசங்க கேஸு கொடுத்தது. ஓகேவா? சரி, கிளியராக இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து படிக்கலாம். The committee considered the grievances or representations on the basis of factual reports of the functionaries. ஓகே, ஸோ கமிட்டி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. என்ன கன்சிடர் பண்ணுறாரு? இவர் என்னென்ன சொன்னாங்கன்னு இருக்கிறது. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேக்சுவல் ரிப்போர்ட்ஸ், எல்லாமே ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க. அவர் வந்து ஃபேக்ட்ஸ், தே ஸ்டார்டட் லுக்கிங் இன் டு த ஃபேக்ட்ஸ். சரி, நல்ல விஷயம். CCTV ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. சரி, ஃபுட்டேஜஸ் ஃப்ரம் எங்கேருந்து? அந்த கன்சர்ன்ட் எக்ஸாம் சென்டர்ஸ், அந்த எக்ஸாம் சென்டர்ஸ்லேருந்து ஒரு CCTV ஃபுட்டேஜஸ் எல்லாம் கூட எடுத்தார். நல்ல விஷயந்தான். இந்த லாஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைம் வாஸ் அசர்டன்ட். என்னது? த லாஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைம் வாஸ் அசர்டன்ட். அசர்டன்டோட மீனிங் என்னென்னா அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி, இவர் சொல்கிறது சத்தியம், இவர் சொல்கிறது நிஜம். யார் சொல்கிறது? இந்த பசங்க, இந்த ரிட் பெட்டிஷன் கொடுத்த பசங்க இருக்கு இல்லையா, அந்த பசங்க சொன்னது நிஜம். இது இவர் என்ன பண்ணார்? இவர் ஓகே ஒத்துக்கினார். சரி, ஓகே, அதுவும் நல்ல விஷயம். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சச் கேண்டிடேட்ஸ் வர் காம்பன்சேட்டட் வித் மார்க்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஆன்சரிங் எஃபிஷியன்சி அண்ட் டைம் லாஸ்ட். என்னப்பா அது? ஒரு வாட்டி கூட படிக்கிறது நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா அதை படித்த உடனே எனக்கு எதுவோ மாறி ஆயிடுச்சு. சச் கேண்டிடேட்ஸ், ஓகே, என்ன கேண்டிடேட்ஸ்? இந்த டைம் லாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் இருக்கு இல்லையா, காம்பன்சேட்டட் வித் மார்க்ஸ். அவருக்கு மார்க் கொடுத்துட்டாங்க, அவருக்கு ஃப்ரீயாக மார்க் கொடுத்துட்டாங்க, கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. பேஸ்ட் ஆன் தேர் ஆன்சரிங் எஃபிஷியன்சி அண்ட் டைம் லாஸ். சூப்பரான 2 டேர்ம்ஸ் காயின் பண்ணியிருக்காருப்பா. சூப்பரான 2 டேர்ம்ஸ் இருக்குது. என்னது அந்த டேர்ம்ஸு? சரி, லெட்ஸ் ரைட் இட் டவுன் இல்லையா. ஆன்சரிங் எஃபிஷியன்சி. ஆஹா, என்ன சார் இந்த ஆன்சரிங் எஃபிஷியன்சி? அந்த ஸ்டூடெண்ட்டோட படிப்போட மதிப்பு அப்படின்னா ஹவு குட் ஹீ இஸ் இன் ஆன்சரிங். நல்லா ஆன்சர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்டா, அதுக்கான டேலண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டா, அதுதான். அண்ட் டைம் லாஸ்ட். சரி, டைம் லாஸ்ட் ஓகே, அவரால் குவான்டிஃபை பண்ண முடியும்னு அசியூம் பண்ணிக்கலாம். தே வில் பி ஏபிள் டு கால்குலேட். அவரால் அது சரி உனக்கு எவ்வளோ டைம் லாஸ் ஆச்சு, 5 நிமிஷமா, 10 நிமிஷமா, 15 நிமிஷமா, இல்லை 1 மணி நேரமாக லாஸ் ஆயிடுச்சுன்னு அவரால் குவான்டிஃபை பண்ண முடியும். இந்த ஆன்சரிங் எபிலிட்டின்னு சொல்கிறது இவர் எப்படி குவான்டிஃபை பண்ணார்?
on what basis are they actually quantifying this? என்ன அதுக்கான என்ன கண்டிஷன்ஸ் இருக்காங்க, எந்த க்ரைட்டீரியா போட்டிருக்காங்க, அந்த என்ன க்ரைட்டீரியாவோட பேசிஸில் இந்த ஆன்சரிங் எஃபிஷியன்சி ஆஃப் எ ஸ்டூடெண்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணுவாங்க. புரியுதா? என்ன பிரச்சனை புரியுதா? யார் டிசைட் பண்ணுவாங்க? இதெல்லாம் டிசைட் பண்ணுறது கமிட்டி. ஆனால் கமிட்டி எப்படி டிசைட் பண்ணுவாங்க? ஆன் வாட் பேசிஸ் ஆர் தே டூயிங் இட்? அது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்தது பிரச்சனை இன்னும் முடியல. இந்த மெக்கானிசம் இந்த ஃபார்முலா எஸ்டாப்ளிஷ் வித் ஹானரபிள் அபெக்ஸ் கோர்ட். அப்போ கேட்பாங்க என்ன தான் க்ரைட்டீரியான்னு கேட்டிங்கன்னா க்ரைட்டீரியா சொல்கிறாரு. என்ன க்ரைட்டீரியானா அது காமெடியாக இருக்கும். அந்த க்ரைட்டீரியா ஆன் த மெக்கானிசம் ஆர் ஃபார்முலா எஸ்டாப்ளிஷ்டு பை த ஹானரபிள் அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டு, by its judgment dated 1306 and WP 551 of 2018. 2018 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பேசிஸில். ஆனால் இதில் என்ன காமெடினா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து லா எக்ஸாம், கிளாட் எக்ஸாம் இருக்குது இல்லையா, கிளாட்டுங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது, ஆல் இந்தியா லெவலில் இருக்கிற லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த கிளாட் எக்ஸாம்களோட. கிளாட் எக்ஸாம் அதுவும் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான். இட் இஸ் நாட் அன் ஆஃப்லைன் எக்ஸாம், அது ஒரு ஆன்லைன் எக்ஸாம். ஸோ ஆன்லைன் எக்ஸாமான கிளாட்டுக்காக ஏதோ ஒரு க்ரைட்டீரியா போட்டிருக்காங்க. அந்த க்ரைட்டீரியா வச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு, கிரேஸ் மார்க் கொடுக்க டிசைட் பண்ணிட்டாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்று என்ன மாதிரி, ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான எக்ஸாம். ஒன்று வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்னொன்று வந்து லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த ரெண்டு எக்ஸாமும், ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறது வருஷத்தில் 1 லட்சம் பசங்க, இன்னொன்று அட்டன் பண்ணுறது 25 லட்சம் பசங்க. ஸோ இது ரெண்டுமே, ஒன்று நடத்துறது ஆன்லைனில், இன்னொன்று நடக்கிறது ஆஃப்லைனில். ஸோ ரெண்டு விதமான எக்ஸாம்ஸை எப்படி அவரால் அதை எடுக்க முடியும், ஆன் வாட் பேசிஸ் கேன் தே டேக் இட், தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. அது ஒரு ஸ்டோரி. ஆனால் இப்போ கூட என்ன சொல்லலாம்னா, இந்த ஆன்சரிங் எஃபிஷியன்சி ஆஃப் எ ஸ்டூடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு, தட் கேனாட் பி டன் பை திஸ் ஒன். ஓகேவா? அது இதனாலலாம் சால்வ் பண்ண முடியாது. அடுத்தது வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக இது கொடுத்துட்டேன்னு பார்க்கலாம். ஓகேவா? வந்து இது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன்னு பார்க்கலாம். இது இன்னும் இதுலேயே நம்ம பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இந்த பேஜ் எல்லாம் பார்த்தாது. ஸோ வில் ஜஸ்ட் டிசைட் இட். மறுபடியும் வில் சி. நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, 1563 candidates were compensated for the loss of time. 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 100 இல்லை, 500 இல்லை, 1000 இல்லை, 1563 ஸ்டூடெண்ட்ஸ், 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மொத்தம் இந்தியாவில் எவ்வளோ சீட் இருக்குது எம்பிபிஎஸ்ஸுக்கு, எவ்வளோ சீட் இருக்குது? 50,000, கிட்டத்தட்ட 50,000 சீட்ஸுக்கு இது அப்ராக்சிமேட்லி கவர்மெண்ட் செக்டரில் இருக்குது. அந்த 50,000 சீட்ஸில் 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் அந்த இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் கொடுத்த அந்த கிரேஸ் மார்க்னால அவரோட மார்க் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அவருக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்குதுன்னா, ஆக்சுவலாக வந்து அட்மிஷன் கிடைக்க வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் தான் மிஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பற்றி தான் யோசிப்பாங்க. அட்மிஷன் கிடைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி மட்டும் இல்லை, அட்மிஷன் மிஸ் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கூட நம்ம யோசிக்க வேணும் இல்லையா? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ 1563 candidates were awarded grace marks. 1 2 இல்லை, இட்ஸ் a huge problem. அதுக்கப்புறம் and the revised marks for candidates varied from -20 to 720. அது என்னது? அது இதை விட காமெடியாக இருக்கே. இது படித்ததுலேயே என்ன அவ்வளோ காமெடியாக இருக்கு. ஐயோ, -20லேருந்து 720. அப்போ என்னது அது? வாட் டு யூ மீன் பை திஸ்? ஒரு வாட்டி கூட படிக்கலாம், எனக்கு புரியலை ஆக்சுவலி. 1563 கேண்டிடேட்ஸ் வர் காம்பன்சேட்டட் ஃபார் த லாஸ் ஆஃப் டைம். சரி, த ரிவைஸ்டு மார்க்ஸ் ஆஃப் சச் கேண்டிடேட்ஸ். யார் இந்த சச் கேண்டிடேட்ஸு? இந்த புதுசான மார்க் கிடைச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கு இல்லையா, அவரோட மார்க் வந்து -20லேருந்து 720 வரைக்கும் இருக்குமா? அப்படின்னா ஒரு கிரேஸ் மார்க் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஒன்று வந்து இந்த -20 கிடைச்ச ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம், இன்னொன்று இந்த 720 கிடைச்ச ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். இந்த -20 இப்போ இவனுக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சி இவனோட மார்க் கம்மி தான் ஆகுதோ என்ன? அப்படி தான் நடக்குதோ? இல்லை வேறொரு சான்ஸ் இருக்குல்ல. அது என்ன சான்ஸு? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஆன்சரிங் எஃபிஷியன்சி இருக்கும். புரியுதா? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சூப்பரான ஆன்சரிங் எஃபிஷியன்சி இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸு ராங் ஆன்சர் மார்க் பண்ணிட்டேன்னு அசியூம் பண்ணுங்க. ஸோ ராங் ஆன்சராக -60 மார்க்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணியிருப்பார். புரியுதா? அவர் வந்து ரொம்ப ஆன்சரிங் எஃபிஷியன்சி ஹை. ஏன்னா அதுதானே என்டிஏ கால்குலேட் பண்ணுறாரு. என்டிஏ கால்குலேட் பண்ணிட்ட ஆன்சரிங் எஃபிஷியன்சி ஆஃப் எ ஸ்டூடெண்ட் இஸ் ஸோ ஹை தட் த ஸ்டூடெண்ட் வாஸ் ஏபிள் டு ஆன்சர் 60 ராங் கொஸ்டின்ஸ். அவர் வந்து 60 ராங் கொஸ்டின் அட்டன் பண்ணுற வித்தவுட் ஈவன் அட்டெண்டிங் எ சிங்கிள்ஸ் கரெக்ட் கொஸ்டின். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம 40 மார்க்கு கிரேஸ் மார்க் கொடுத்துட்டோம்னா, இஃப் யூ ஆர் கிவிங் 40 கிரேஸ் மார்க்ஸ், அவரோட மார்க் எவ்வளோ வரும்? -20 மார்க்ஸ் வரும் இல்லையா?
ஆமாம்ல, திஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. அப்படின்னா அப்படி தான். ஸோ த ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்கோர்டு -60 மார்க்ஸ் வாஸ் ஹேவிங் ஸோ மச் ஆன்சரிங் எஃபிஷியன்சி. -60 மார்க்ஸ் அவருக்கு வந்து ஆக்சுவலி டைம் கம்மியானதுனால பாவம் வந்து -60 மாட்டிட்டாங்க. இல்லைன்னா அவர் வந்து -200 வரைக்கும் போயிருப்பாங்க. அப்படின்னு நமக்கு இந்த -20 வந்து இன்னும் சிம்பிள் நெகட்டிவாக இருக்கும். நமக்கு வந்து -100 இருந்திருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அது இல்லையா? ஸோ தட் இஸ் த ஹவு தே ஹேவ் டன் இட். இந்த ஆன்சரிங் எஃபிஷியன்சிங்கிற டேர்மே இங்கே பிரச்சனை. புரியுதா? அது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதை விட பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த -20 மார்க்கை விட பெரிய பிரச்சனை இங்கே இருக்குது. 720 மார்க்ஸில் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் அசியூம் பண்ணுங்கள், யூ திங்க் அபவுட் அ ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் ஸ்கோர்டு 660 மார்க்ஸ் அசியூம் பண்ணுங்கள். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதே ஒரு 60 மார்க்ஸ் கிடச்சிருந்தா 720 கிடைச்ச ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா? இந்த 720 கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு 660 கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு 60 மார்க்ஸ் கிரேஸ் மார்க் கிடச்சிட்டேன்னு அசியூம் பண்ணுங்கள். அவரோட மார்க் என்ன ஆகிடும்? 720 அவுட் ஆஃப் 720. யோசிச்சு பாருங்கள், 660 மார்க் கிடச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 720 ஆகிடுச்சு. ஸோ இவருக்கும் நல்ல ஆன்சரிங் எஃபிஷியன்சி இருக்கும், இவனுக்கும் நல்ல ஆன்சரிங் எஃபிஷியன்சி இருக்கும். எப்படி சார் இது? அதே மாதிரி இந்த 720 அவுட் ஆஃப் 720 கிடைச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. தட் மீன்ஸ் தட் ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் டு கெட் அட்மிஷன்ஸ் டு டாப் காலேஜ். அவர் எந்த காலேஜுக்கு போவார்? அவர் வந்து போக போகிறது இந்தியாவில் ப்ரீமியமான எய்ம்ஸ் காலேஜுக்கு. இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங். அது ஒரு சிம்பிள் திங் கிடையாது. இந்த 660 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட் வந்து எய்ம்ஸில் போக முடியாது. ஏன்னா அவர் அங்கே எய்ம்ஸில் போகும்போது ஒரு 715 மார்க் கிடைச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம் இல்லையா? போன வருஷம் 715 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் கிடைச்சிட்டாங்க எய்ம்ஸில். இந்த வாட்டி கூட இந்த மாதிரி ஒரு 720 மார்க்ஸ் கிடைச்ச 660 to 720 ஆனதுனால ஒரு ஸ்டூடெண்ட்டோக்கு எய்ம்ஸில் படிக்கிறதான வாய்ப்பு மிஸ் அவுட் ஆயிடுச்சு. தட் இஸ் எ வெரி பிக் திங். அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த 68th ரேங்க் கிடைச்ச 718 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட், இல்லைனா 715 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட், அவரோட சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மிஸ் ஆகிற சான்ஸ் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நம்ம இன்னொரு விஷயம் யோசிக்கணும். இந்த 660 மார்க் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டோட தப்பு இல்லை இதில். இது யாரோடையும் தப்பு கிடையாது. தப்பு வந்து சிஸ்டத்தோடது. யாரோட தப்பு? ஸ்டூடெண்ட்ஸோட தப்பு கிடையாது. இது வந்து சிஸ்டத்தோட தப்பு. சிஸ்டம் தான் இதில் சேஞ்ச் ஆகணும். System has to change. That is the level of problem that has been developed. Okay, so அடுத்தது வந்து பாருங்க, இந்த so this is a huge problem. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா on the analysis of CCTV footage it was ascertained. என்ன ascertainedனா அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்னது? that the integrity of the examination was not compromised at these centers. integrity of the examinationனா அந்த எக்ஸாமில் வந்து காப்பியிங் இல்லைனா கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் அந்த மாதிரி ஒன்றும் இந்த சென்டர்ஸில் நடக்கலைங்கிறது சிசிடிவி விஷுவல்ஸ் வச்சு தேவர் கன்ஃபார்ம்ட் இட். அவர் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனாலும் this grace mark, the way in which the grace mark was given out to students is a very 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 pathetic situation. இது வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஃபெக்ட் ஆகுவார், அதிகமாக படிக்காத ஸ்டூடெண்ட்டையும் எஃபெக்ட் ஆகுவார், எல்லாரையும். This is a huge problem. இந்த -20 மார்க் கிடைச்சதும் 720 மார்க் கிடைச்சதும் both are a huge problem. இது நம்ம கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசித்தான் ஆகணும். அடுத்தது வந்து இன்னும் நம்ம பார்க்கலாம். இன்னும் the more we actually talk about it, the more it gets. Next point, toppers in NEET UG 2024. டாப்பர்ஸை பற்றி பேசுகிறாங்க. The number of candidates who appeared in 2023 was 20,38,596. 20 லட்சம் பேர் தான் 2023 அப்பியர் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து நம்ம 2024க்கு பார்க்கும்போது இது வந்து 23,33,000, 23,33,000 கிட்டக்கு போயிடுச்சு. The increase in candidates naturally led to an increase in high scorers. 3 லட்சம் பேர் அதிகமாக எழுதினால ஹை ஸ்கோரர்ஸும் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இஸ் தட் அன் ஆக்செப்டபிள் வே? அது நமக்கு ஆக்செப்ட் பண்ண முடியும். ஓகே, அது ஒத்துக்கலாம் நமக்கு. ஆனால் இந்த பாயிண்ட் வழியாக 720 மார்க்ஸ், இந்த காம்பன்சேஷன், இந்த கிரேஸ் மார்க் வழியாக 720 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட் இருக்குன்னா அது நம்மளால் ஒத்துக்க முடியாது. அடுத்தது வந்து NTA received 13,373 challenges to provisional answer key for a question. அந்த ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அது கரெக்டாக தான். ஆட்டம்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அந்த கொஸ்டினில் வந்து த டிஃப்ரென்சஸ் இந்த நியூ எடிஷன் அண்ட் ஓல்டு எடிஷன் NCERT டெக்ஸ்ட் புக்கில் இருந்த பிரச்சனைனால என்ன பண்ணிட்டாருன்னா தட் இஸ் காம்பன்சேஷன். நமக்கு எல்லாரும் பேசிட்டாங்க, வி ஹேட் தட் காம்பன்சேஷன் கொஸ்டின் கம்மிங் இன். ஸோ அது ஓகே. ஸோ அவுட் ஆஃப் த 67 கேண்டிடேட்ஸில் 720 அவுட் ஆஃப் 720 கிடைச்ச 67 கேண்டிடேட்ஸில் 44 people had actually scored 715. இந்த 44 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 716 இல்லைனா 715 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தார். 716 அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஓகேவா? they had actually scored 716.
இந்த 716 இந்த 44 பேர் வந்து 716 தான், அவருக்கு 720 வரல. ஆனால் அந்த 4 மார்க் கிரேஸ் மார்க் வந்த உடனே இந்த 44 பேரும் என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து 720 வரைக்கும் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த கிரேஸ் மார்க் அது ஒன்றும் நம்மளால் குறை சொல்ல முடியாது. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பிகாஸ் அந்த ப்ராப்ளம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய பிரச்சனை, செட் பண்ணுற டைமில் நீங்கள் பண்ண பிரச்சனை. ஆனால் செட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூவேஷனில் அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 6 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இங்கே இருக்குது. 6 are on the account of compensatory marks for the loss of time. 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நடந்திருக்கு, 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கு காம்பன்சேட்டரி மார்க் கிடச்சிட்டாங்க. இந்த காம்பன்சேட்டரி மார்க்னால தான் 6 பேருக்கு 720 out of 720 வந்துட்டாங்க. ஸோ இந்த 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தே ஆக்சுவலி டிசர்விங் இட்? அது அவர் டிசர்வ் பண்ணிட்டாங்களா? ஆனால் அது ஒரு பெரிய கொஸ்டின் தான். அந்த 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 720 out of 720 கிடைச்சதுனால இந்த 715 716 கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு எய்ம்ஸில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு, இல்லைனா ஜிப்மரில் இந்த மாதிரி ரொம்ப ப்ரீமியரான இந்த டாப் 2 காலேஜஸ், நம்ம 2 காலேஜஸ் இருக்குங்க இந்தியாவில் இருக்கிற டாப் 2 காலேஜஸில் அட்மிஷன் கிடைக்கிறதோட சான்ஸ் அவருக்கு மிஸ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம மைண்டில் ஏமைக்கணும்னா இந்த 6 ஸ்டூடெண்ட்ஸோட தப்பெல்லாம் இல்லை இதில். அவருக்கு டைம் லாஸ் ஆகிடுச்சு, அவர் கேஸ் கொடுத்துட்டார், அவ்வளோதான். அது எல்லாரும் கொடுப்பார், அதை பற்றி தெரிஞ்சு எல்லாருமே கொடுப்பார். கொடுக்கறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற எல்லாருமே போய் பண்ணுவார். அது இல்லையா, நீங்களும் கூட பண்ணியிருக்கலாம் அது. ஆனால் அவ்வளோ எஃபர்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ தே ஹேட் புட் இன் ஸோ மச் எஃபர்ட் தட் இட் டிட் இட். அவ்வளோதான், அவர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். ஆனால் அவர் வந்து இந்த 720 to 720 எதிர்பார்த்துருக்க மாட்டேன். ஆனாலும் வந்து இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட், பட் இட் இஸ் அ ஃபால்ட் ஆஃப் த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தோட மெயின் பிரச்சனை என்னென்னா, அடுத்த வாட்டி நீட் 2025 நடக்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸாம் சென்டரில் என்ன நடக்குவாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவார், சார் எனக்கு கொஸ்டின் பேப்பர் வேணாம் சார், எனக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுக்க வேணாம், நீங்கள் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு, இல்லைன்னா 1 மணி நேரம், இல்லைன்னா 1.5 மணி நேரம் கழிச்சு கொடுங்க சார். 1.5 மணி நேரம் அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு எனக்கு 1 மார்க் வச்சு கிடைக்கும். அப்படின்னா 90 மினிட்ஸ்னால் 90 into 4 எனக்கு 360 மார்க்ஸ் கிடைக்கும். ஒன்றும் பண்ணுங்க சார், எனக்கு கொஸ்டின் பேப்பர் தரவே வேணாம், நீங்கள் கொஸ்டின் பேப்பரை தர வேணாம், நீங்கள் 3 நேரம் கழிச்சு கொடுங்க, எனக்கு 720 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பேசுவாங்க. நிறைய ஃபால்ஸ் திங்ஸ் வுட் கம் இன் டு பிக்சர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவரே சொன்ன எவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது, 4750 சென்டர்ஸ், 4750 சென்டர்ஸ்லையும் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லேட்டாக கிடைச்சிங்கன்னா எவ்வளோ கமிட்டி போடுவாங்க, எவ்வளோ கமிட்டி போடுவாங்க அடுத்த வருஷம். அதே மாதிரி இவ்வளோ பேருக்கு மட்டும்தானா இந்த லேட்டு வந்துச்சு, இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டைம் லாஸ் ஆகிருக்குமே. அவருக்கு யார் கிரேஸ் மார்க் கொடுப்பாரு? இந்த கிரேஸ் மார்க் கிடைக்கணும், எல்லாரும் வந்து ஹைகோர்ட் வரைக்கும், அந்த ஹைகோர்ட் வரைக்கும் போய் ஒரு வக்கீலை வச்சு ஒரு கேஸ் வாதாடுறதுக்கு எவ்வளோ செலவு வரும்? இந்த செலவெல்லாம் பண்ணுறதுக்கான எபிலிட்டி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருப்பாங்க? அங்கே அந்த மாதிரி கேஸ் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுப்பீங்களா? இல்லாமல் பேசாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டீங்களா? ஸோ அவருக்கு லாஸ் ஆன டைமுக்கு யார் பதில் சொல்லும்? ஸோ இதெல்லாம் ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி இவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து நம்ம முன்னாடி எனக்கு 3 கேள்விகள், அதுவும் ரொம்ப லைட்டாக கேட்குற மாதிரி இருந்த நான் இப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அதான 3 கேள்வியில் 30,000 கேள்வி இருக்குது என்கிட்ட. அந்த மாதிரி அந்த லெவலுக்கு இருக்கும் டீப்பாக போயிருந்தீங்கன்னா. ஸோ தட் இஸ் ஹவு த ஆன்சர் ஹேஸ் கம் இன். ஸோ திஸ் இஸ் நீட்ஸ் டு பி கொஸ்டின். இது நம்ம கொஸ்டின் பண்ணித்தாகணும், இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹேவ் டு டாக் அபவுட். அதுக்கப்புறம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதை பற்றி கூட அவர் சொல்கிறாரு. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதை பற்றி கூட சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு? ஆஸ் பர் ப்ராக்டிஸ் என்டிஏ ஜென்ரலாக வந்து எவ்வளோ சீக்கிரமோ அவரால் எக்ஸாம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஜெஇ மெயினோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 11 நாளில் ரிசல்ட் எடுத்துட்டார். ஜெஇ செஷன் 2ஓட ரிசல்ட் வந்து 15 நாளில் போட்டார். ஸோ அதெல்லாம் ஆன்லைன் எக்ஸாம் தான், ஈஸியாக போடலாம். ஆனால் ஆஃப்லைன் எக்ஸாம் கூட 30 டேஸில் பண்ணணுன்னு இருக்கிறது ஒரு சேலஞ்சாக எடுத்து 30 டேஸில் பண்ணிட்டேன். இல்லாமல் நாங்கள் அதில் எலெக்ஷனோட டைம்லலாம் கொண்டு வந்து we did not want to create அந்த மாதிரிலாம் இல்லை. தட் இஸ் நாட் அவர் இன்டென்ஷன் எல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஓகே, அவர் சொல்லட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். இது செம்ம காமெடி. அது என்டிஏ ஹேஸ் செட் எ ப்ரொசீஜர் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அடாப்டட் அக்ராஸ் ஆல் எக்ஸாமினேஷன்ஸ், நெசசரி இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் வித் கேண்டிடேட்ஸ். தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நாங்கள் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டி என்னன்னு சொல்லியிருக்கு, அட்மிட் கார்டு கொடுத்துருக்காங்க, எல்லா அட்வைஸும் கொடுத்துருப்பாங்க, ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் OMR கொடுத்துருக்கு, ரெக்கார்டர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நீங்கள் கொடுக்கணும், என்ன பெரிய விஷயம் இது? நீங்கள் கொடுக்குறது என்ன பெரிய விஷயமா? என்ன
கொடுக்கணும், அது உங்களோட டியூட்டி, நீங்கள் அது கொடுத்து தான் ஆகணும். அது கொடுத்தது மட்டும் நான் இன்னும் பெரிய விஷயம் பண்ணிட்டோன்னெல்லாம் ஆட்டிடியூட் கொடுக்காதீங்க. அதெல்லாம் உங்களோட வேலை, அதுக்கு தான் நீங்கள் அங்கே இருக்குது. நீங்கள் டேக்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் கொடுக்குற டேக்ஸ்னால தான் உங்களுக்கெல்லாம் சம்பளம் வருது. நாங்கள் கொடுக்குற எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லேருந்து தான் உங்களுக்கு சம்பளம் வருது. அந்த சம்பளம் கிடைக்கிறது, அந்த ஃபீஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்களுக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் மாதிரி இல்லை, நான் அது பண்ணியிருக்கேன்னுலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலன்னு இருக்கிறத பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் பண்ணதில் இருக்கிற தப்பை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லாமல் இதிலெல்லாம் பேசாமல் விட மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். இதுக்கு கரெக்டான இல்லைனா ஆக்செப்டபிளான ஒரு ஆக்செப்டபிளான ஒரு சொல்யூஷன் வர வரைக்கும் பேசிகிட்டே இருக்கோம். என்ன கேட்டிங்கன்னா, என்ன தான் இதுக்கான ரிசல்ட்டு, என்ன தான் நமக்கு சொல்ல முடிகிற ஒரு சொல்யூஷன், அதை பற்றி கூட நம்ம பேசணும் இல்லையா? வாட் இஸ் த சொல்யூஷன்? என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரிசல்ட் தே ஹாவ் டு டேக் இட் பேக். இந்த ஆல் இண்டியா ரேங்க் இவர் கொடுத்துருக்கு இல்லையா, அதை தே ஹாவ் டு டேக் இட் பேக். கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னா, கிரேஸ் மார்க் கொடுக்குற ஒரு பழக்கம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே எல்லா சென்டர்லேயும் பேப்பர் லேட்டாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கதையாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அது எப்போவுமே அப்படி தான். இதுக்காக என்ன சொல்யூஷன்? இதோட சொல்யூஷன் வந்து நீங்கள் உங்களோட இன்விஜிலேட்டர்ஸ் தான் கரெக்ட் பண்ணணும். அது ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை கிடையாது. டைமில் கொஸ்டின் பேப்பர் கிடைக்க வேண்டியது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரைட்டு தான், அவரோட உரிமை தான். அதை நீங்கள் கொடுக்கணும். அது கொடுக்கணும்னு இருக்கிறது ஒவ்வொரு இன்விஜிலேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் பண்ணணும். அது இல்லாமல் கிரேஸ் மார்க் கொடுக்கறது ஒரு பழக்கம் கிடையாது. இட் மே லீட் டு எ லாட் ஆஃப் கயாஸ். அது ஒரு கயாஸாக மாறிடும். அதெல்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. நாளைக்கு இருக்கிற 5000 சென்டர்ஸ் இருப்பாங்க. இந்த 5000 சென்டர்ஸ்லேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்களோட இது லேட் ஆகிடுச்சு, எனக்கு லேட்டாக கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னா, அதே மாதிரி இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது கூட எல்லாராலையும் முடியுமான்னு ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டை போய் பார்த்து, அந்த ஹைகோர்ட் இப்போ சென்னையில் இருக்க, இப்போ ஒரு கோயம்புத்தூரில் இல்லைன்னா திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, இல்லைனா தேனியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து சென்னை ஹைகோர்ட்டை போய் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமான்னு, அவருக்கு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, இல்லைனா 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி, அந்த மாதிரி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் தான் அவருக்கு எம்பிபிஎஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் நம்மளால் ஆக்செப்ட் பண்ண முடியுமா? த சொல்யூஷன் இஸ் டு டேக் பேக் த ரிசல்ட். டேக் பேக் த ரிசல்ட் அண்ட் ரீபப்ளிஷ் ஆல் இந்தியா ரேங்க். நீங்கள் ஆல் இந்தியா ரேங்க் ரீபப்ளிஷ் பண்ணுங்கள். எக்ஸாம் மறுபடியும் நடத்தணும்லாம் சொல்ல மாட்டோம். எக்ஸாம் நடத்துறதுல இல்லை பிரச்சனை, மார்க்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுல தான் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மார்க்ஸை பப்ளிஷ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக யூ ஹேவ் டு டேக் இட் பேக் அண்ட் தென் கோ ஃபார் அ நியூ ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் அட்மிஷன் பண்ணுங்கள். தட் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு டு இட். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஐ ரியலி ஹோப் திஸ் ரீச்சஸ் அவுட் டு NTA. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே இதை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும். நீங்கள் உங்கள் நடுவில் பேச ஆரம்பிச்சிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லலாம் நிறைய ரிட் பெட்டிஷன்ஸ் இதுக்கு பற்றி ஃபைல் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணலன்னா, இப்போ நான் பண்ணல, நீங்கள் இப்போ நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு தனி ஆள் தான். ஸோ தனியாக இருக்கிற ஒரு ஆளுக்கு பண்ணுறதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இந்த மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ ஃபிசிக்ஸ் வாலா மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருப்பாங்க. அவரெல்லாம் வந்து ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுறாரு. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எனக்கே தெரிஞ்ச நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸு, நிறைய பர்சன்ஸு, நிறைய என்ன சொல்கிறது, ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வந்து தே ஹேவ் ஃபைல்டு தேர் PILs இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ ஜென்ரலாக இதுக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட்டாக மாறுது. அந்த மூமெண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம பேசிகிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ பேசுகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும் மூமெண்ட். இந்த மூமெண்ட் ஸ்ட்ராங் ஆகிறது NTAயோட மதிப்பு சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த NTAக்கு ஒரு மரியாதை வேணும். அந்த மரியாதை போயிடுச்சுன்னா இந்த நீட் என்கிற எக்ஸாமில் யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. ஏற்கனவே நம்ம ஊரில் நீட் என்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி திஸ் ஷுட் நாட் ஹேப்பன். ஸோ இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எல்லாரும் இது ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நான் போட்டு இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி வீடியோவாக நான் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் இட் இஸ் மீ நிக்கில் நாராயணன், உங்களுடைய ஃபேவரட் ஃபிசிக்ஸ் வாத்தி, சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. Till the next video, I'll be seeing you. Till then, it is a goodbye.